எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். சார் கை நட்டி கதைக்க வேண்டாம் சார், மரியாதை உங்களுக்கு மரியாதை இருக்கு. தவிசாளர் கை நட்டி நீங்க கதைக்க கூட அங்கே பொம்பளை பிள்ளைகளோட தெரியும். பொதுமக்கள் ஒரு பெண் வந்து கதைக்க முற்படுற போது விரலை காட்டி வந்து அவளுடைய மாகி பண்றார். நீர் என்னது கதைக்க, நீ என்ன கதைக்கிறேன்னு சொன்னா, நீ என்றது வந்து ஒரு பெண்களை வந்து நாங்கள் எப்படி ஒரு தாய் வந்து வளர்க்குற வளர்ப்பு தான் பெண்கள் வந்து எப்படி மதிக்கணும்ன்றது இருக்குது. அவர் வந்து பிரதேச சபையில் என்ன மாதிரி நடந்து கொள்கிறாருன்றது வந்து வேறு விஷயம். அதே மாதிரி வெளியில் வந்து நாங்கள் எப்படி ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குறோம்ன்றதும் இருக்குத்தானே. அப்போ அதே மாதிரி அந்த பெண்களுக்கான ஒரு மரியாதை அவர் வந்து கொடுக்குறேன். பெண்களை தட்டி பார்க்குற தடவி பார்க்குற அதுகெல்லாம் சரி வராதானே. அந்த போக்கெல்லாம் அவர் பழைய கால அரசியலில் வச்சுருக்கணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு செய்தியினூடாக சந்தித்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுயர்தனுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. சுயர்தனை பொறுத்தவரையில் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு மதிப்பளிக்க தெரியாத ஒருவர் தவிசாளராக இருக்க முடியாது என்று சொல்லியும் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர் கோகுலன் சுரேகா என்பவர் மூலமாகத்தான் வடக்கு மாகாண ஆளுநரிடம் எழுத்து மூலம் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இந்த வீதியினுடைய சில பிழைகள் சுட்டிக்காட்டிய போது தவிசாளர் அவதூறு வார்த்தைகளை பிரயோகித்தார் என்பதும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அரசியல் சார் கை நட்டி கதைக்க வேண்டாம் சார், மரியாதை உங்களுக்கு மரியாதை இருக்கு. தவிசாளர் கை நட்டி நீங்க கதைக்க கூட அங்கே பொம்பளை பிள்ளைகளோட தெரியும். கை நட்டி கதைக்க கூடாது. நீங்க உறுப்பினர் அந்த தொகையில இது சம்பந்தமா கதை கேட்க நீங்க சைன் பண்ணி நேற்று வந்து எனக்கும் பிரதேச சபை தவிசாளருக்கும் இடையிலான ஒரு சின்ன ஒரு முரண்பாடு தொடர்பாகத்தான் ஆளுநர் ஆஃபீஸில் ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்துட்டு வந்தேன் நான். அது என்ன மாதிரின்னு சொன்னால், நேற்றைக்கு முந்தின தினம் எங்களோட பங்களாளன் வீதி வந்து போடப்படுறதுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ பொதுமக்கள் வந்து நான் பிரதேச உறுப்பினர் ரீதியில் வந்து அழைச்சிருந்தேன். அப்போ அந்த இடத்துல நானும் பிரதேச உறுப்பினர் ரீதியில் போய் ரோட்டை பார்வையிட்ட நேரம் பொதுமக்கள் சொன்னிச்சினம் மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து வந்த நிதி பணத்திலிருந்து மோசடி நடக்க போகிற மாதிரி இருக்குது. ஏனென்று சொன்னால் செய்யப்படுற வேலைக்கும் நிதிக்கும் சம்பந்தம் இல்லை. செய்யப்படுற வீதியானது தேர ஊற்றப்பட்டு அப்புறம் அதுக்கு மேலே கல்லை போட்டு திருப்பியும் தேர ஊற்றி நோமலாக விடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். திருப்பி அதே மேலே கிணறாக நாங்கள் போய் வரைக்குள்ள அந்த வீதி திருப்பியுமே தான் அது பழுதாகும். அதால் எங்களுக்கு அப்படியான வேலை திட்டம் வேண்டாம், எங்களுக்கு அதை நிறுத்தி தாங்கோ, நாங்கள் அதை ஏற்பாட்டாமல் மேற்கொள்ள போகிறோம்னு சொல்லி கோரிக்கை விடத்த இடத்துலாம் போனது. அப்போ பொதுமக்கள் எல்லாம் திரண்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் தான் மீடியா எல்லோரும் வந்து அதை கவர் பண்ணி அந்த மக்கள் அபிப்பிராயங்கள்லாம் கேட்டு அதை நிப்பாட்டோம்னு சொல்லி தான் இருந்தது. அந்த விடயம் தொடர்பாக தவிசாளருக்கு வந்து அடுத்து கேட்ட இடத்துல தவிசாளர் சொல்கிறார், தனக்கும் அந்த வீதி போடுற சம்பந்தமான தனக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரியே ப்ரெஷ்ஷை கூப்பிட்டது மக்கள் போராட்டம் செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஓகே, அது இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த ரோட்டு போகிறதுக்கான ஆயத்த வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருந்தது. தார்கள்லாம் கொண்டு வந்து விறகுகள் பறித்து அதன் வேலை திட்டம் நடந்து கொண்டு கேட்கல தான் பிறகும் திருப்பி மக்கள் அடித்து இப்படி வேலை திட்டம் நேற்று நிப்பாட்ட சொல்லி நாங்கள் சொன்ன இடத்துல நிப்பாட்டே இல்லை. திருப்பியும் அந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் ரொக்க வாங்கோ, நீங்கள் வந்தால் தான் நாங்கள் உங்களை தானே தெரிவு செஞ்சு விட்டு நாங்கள் அப்போ எங்களுக்கான நீதி கிடைக்கும், நீங்கள் வாங்கணும். அப்போ சரி என்னதில்லை அதில் போன இடத்துல அதுக்கு போக முன்னமே நாங்கள் குறிப்பிடப்பட்ட நிர்வாகத்துக்கு மேலிடத்துக்கெல்லாம் அறிவித்தது இப்படியான வீதி போடப்படுறது மக்கள் அது அந்த முறையற்ற வீதியாக இருக்குது. அதே நேரம் அது இப்போதைக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, போடுறோன்னு சொன்னால் அதை காப்பீட்டாவோ கொங்குரீட் ரோட்டாவோ போட்டு தர மாதிரி தான் கேட்டுருக்கணும்.
அதெல்லாம் அப்படியான விதிகளை தாங்கும். மற்றது அப்படி நீங்கள் போட வேண்டும் என்றிருந்தாலும் அந்த வீதி இருக்க நீங்கள் வந்து மேற்பார்வை செஞ்சு அதை போடலாமா, இதுக்கு தகுந்த போடக்கூடிய மாதிரி இருக்குதான்றதை நீங்களே பார்த்து ஆராய்ஞ்சிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் மக்களும் சொல்லி நம்ம சொல்ல ஓகே நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் இது மேற்பார்வை செஞ்ச பிறகு போடுறோம்னு சொல்லி தான் இருந்தது. ஓகே, இந்த விஷயம் வந்து தவிசாளருக்கு தெரிவித்த பிறகு தவிசாளர் என்ன செய்கிறார், இந்த சம்பவ இடத்துக்கு வரார். வந்து இப்போ பொதுமக்களிடத்தில் கேட்குறார், ஏன் நீங்கள் இந்த வீதி போட வேண்டாம்னு சொல்கிறீர்கள், அதுக்கான காரணம் என்ன? அப்போ பொதுமக்கள் சொல்லி நம்ம என்ன சொன்னால், இந்த வீதி வந்து இந்த பட்ஜெட்டுக்கான வீதி, இந்த அளவுக்கான வீதி தான், ஆனால் இது இப்போதைக்கு போட வேண்டிய வீதி இல்லை, இதை விடவே நல்ல பாதிப்பான வீதிகள் இருக்குது, அதை எங்களுக்கு போட்டு தாங்கும் என்று சொல்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சபை அமர்வில் சொல்லியிருக்கலாம் தான் சொல்லி எங்களை கேட்குறாரு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், நான் என்ன தான் கேட்டது அந்த கேள்வி. அப்போ நான் சொல்கிறேன், சமயவரவில் வந்து நீங்கள் எங்களை கதைக்க விடுறீங்களே இல்லை, கதைச்சாலுமே நீங்கள் கதைக்க வேண்டாம் இருங்கோன்னு சொல்லி மலைப்புரியில் சரி இந்த விஷயம் விதி சம்மந்தமான விஷயம் கேட்கையும் அது அடுத்த பட்ஜெட்டில் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் வருது தானே, அந்த ஒதுக்கீட்டில் நீங்கள் சொல்கிற வீதியில் செஞ்சு தரலாம், இது இப்போ இதுக்கான வந்த நிதி தானே, அப்போ அந்த நிதியை நாங்கள் இந்த ரோட்டை போட்டு பயன்படுத்துவோம்னு சொல்லி எங்களை கதைக்க விடாமல் இருக்கிறீங்க. அப்போ அந்த கதைக்கிற விஷயங்களையாச்சும் மினிட்ஸில் போடுறீங்களான்னு கேட்டதுக்கு மினிட்ஸ்லையும் போடுறீங்கள தானே, என்ன கதைக்கிறீர் என்று சொல்லி திருப்பி தண்ட ஒரு அதிகார போக்கு நிலையை வந்து எங்களுக்கு பிரயோகிக்கிறார். அப்போ நாங்கள் அந்த இடத்துல அது என்ன சொன்னால், இது பெண் என்ற ரீதியில் அடக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்ன சொன்னால், சபையிலே மொழம்பி இருக்கைகளை வந்து பெண்கள் என்ற ரீதியில் இருங்கோன்னு சொல்கிறீங்க. என்ன சொன்னால், ஒரு ஆணுக்கான கட்ஸ் ஒரு பெண்ணுக்கு இருக்கைகளை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். பெண்கள் வந்து அரசியலை வரணும்னு சொல்கிறதும் நீங்களான். அதே மாதிரி ஒரு பெண்கள் ஆளுமையாக வெளியில் வந்து கதைக்கல, அதை கதைக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறதும் நீங்களான். அப்படி என்ற கேட்கல பெண்கள் வந்து எப்படி தத்துணியோட நாங்கள் செயற்பட முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து இப்படியான ஒரு விடயங்கள் வந்து இனியும் சர்வாதிகார போக்கு வேண்டாம் எங்களுக்கு. எங்களோட ஜனாதிபதி இருக்கிற அவர் வந்து சர்வாதிகார போக்கில் நடக்கிறார் இல்லை, அவர் தான் தன்னிச்சையாக ஒரு செயற்படுற இல்லை. என்ன நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதே மாதிரி ஒரு சாதாரண குடிமகனாகத்தான் அவர் செயற்பட்டு வருகிறார். அப்படி ஒரு ஜனாதிபதி நிறைவேற்று ஜனாதிபதி அப்படி கேட்கல, ஒரு தவிசாளர் வந்து சர்வாதிகார போக்கோடு நடைபெறக்கூடாது. அப்போ அவரும் தன்னை அவருக்கான அதிகாரம் எந்த அளவில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரை நடந்து கொள்ள வேணும். இவர் தன் சர்வாதிகாரம் தான் செய்கிறேன் இப்பயும் நேற்றும் அந்த இடத்துல பொதுமக்களுக்கு சொல்கிறார், நான் அந்த 2012ஆம் ஆண்டு தான் இந்த வீதி நான் தான் போட்டேன், நான் தான் என்று சொல்லிக்கலே அங்கே ஒரு ஆணவம் வந்து வெளிப்படுது. சபையால் போடப்பட்டுன்றது, சபை நிதியால் போடப்பட்டுன்ற சொல்லலாம். அதே தான் போட்டது, தான் போடலையே, அவர்கிட்ட வீட்டு காசையும் கொண்டு போடலையே. நாங்கள் பொதுமக்களால் அந்த வரிப்பணம் செலுத்தப்பட்டு அந்த வரிப்பணம் அந்த பிரதேச சபைக்கு போய் அந்த பிரதேச சபையால் அந்த நிதி ஒதுக்கீட்டில் அந்த வீதிகள் செய்யப்படுது. அப்படித்தான் நாங்கள் சொல்லணும் மொழியை, நான் செய்கிறேன் என்னால் செய்யப்படுது அந்த ஒரு கர்வம் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு அங்கே இருக்கிற ஒரு பொதுமக்கள் ஒரு பெண் வந்து கதைக்க முற்படுற போது விரலை காட்டி வந்து அவளுடைய மாகி பண்ணுறார், நீ என்னது கதைக்க, நீ என்ன கதைக்கிறேன்னு சொன்னால், நீ என்றது வந்து ஒரு பெண்களை வந்து நாங்கள் எப்படி ஒரு தாய் வந்து வளர்க்குற வளர்ப்பு தான் பெண்கள் வந்து எப்படி மதிக்கணுமன்றது இருக்குது. அவர் வந்து பிரதேச சபையில் என்ன மாதிரி நடந்து கொள்கிறாருன்றது வந்து வேறு விஷயம். அதே மாதிரி வெளியில் வந்து நாங்கள் எப்படி ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குறோம்ன்றதும் இருக்குத்தானே. அப்போ அதே மாதிரி அந்த பெண்களுக்கான ஒரு மரியாதை அவர் வந்து கொடுக்குறதில்ல. பெண்களை தட்டி தடவி பார்க்குற அதுக்கெல்லாம் சரி வராதானே. அந்த போக்கெல்லாம் அவர் பழைய கால அரசியலில் வச்சுருக்கணும். இனி வந்து பெண்களோட கதைக்கிறதோ என்ன இருந்தாலும் தனக்கு அந்த பெண்களுக்கான அந்த சுய மரியாதையை கொடுத்து கதைக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். இல்லாட்டி நான் இந்த ஒரு பிரச்சனைக்கு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நடந்த மாதிரி இன்னும் ஒரு பெண்ணுக்கு அப்படியான செயற்பாடு நடக்கக்கூடாது. ஒரு பொதுமக்கள் நிற்கிற மத்தியில் பிரதேச உறுப்பினர் மக்களால் சரி செஞ்ச பிரதேச உறுப்பினரை வந்து நீங்கள் கேள்மண்டல் அடிக்க வாருன்றது வந்து ஒரு செயற்பாடு நல்ல ஒரு விஷயம் இல்லை. நல்ல ஒரு பிரதேச சபை கௌரவம் என்று சொன்னால் அந்த கௌரவத்துக்கான கௌரவத்தை பிரதேச சபை தவிசால கொண்டிருக்க வேண்டும். கௌரவத்துக்கு அந்த கௌரவம்ன்ற பேரை வந்து மலங்கடிக்கிற மாதிரியான செயற்பாடு தான் நடந்து கொண்டிருக்குது. முன்னைய காலகட்டங்களில் அவர் தவிசாளரால் பாதிக்கப்படுற பெண் வந்து தவிசாளர் வீட்டை போய் எரிஞ்சு சேர்த்த ஒரு சம்பவம் இருக்குது. அது ஏன் எப்படி என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் இருக்குதானே. அப்படியான ஒரு போக்கு நிலை கொண்ட தவிசாளரை தான் அவர் காணப்படுறார். அதால் தவிசாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டை தவிர்த்து தானும் ஒரு ஆண்மகன், தானும் ஒரு பெண் வயிற்றில் இருந்தான் பிறந்த நாண்ட ஒரு இதை வந்து தான் அவர் நினைக்க வேணும். அப்போ தான் அவருக்கான ஒரு பெண்ணுக்கான கொடுக்குற ஒரு மரியாதை அவருக்கு பழக்கத்தில் வரும். அப்போ இப்படி பெண்கள் வந்து பின் நோக்கி போகக்கூடாது. இப்போ என்ன பார்த்துட்டு நான் வந்து முன்னிலையில் வாரேன்னு சொல்லி அக்கா நாங்களும் இதில் கட்சியில் வராமல் அதே மாதிரி உங்களோட சின்ன இந்த வேலை செய்கிறோம்னு சொல்கிற பெண்கள் வந்து எங்களுக்கு ஒரு அவதூறு நடக்கல பின்னோக்கி பார்க்க வலிக்கிறோமே நாங்கள் போவோம். இப்படி இவாக்கு நடக்க எங்களுக்கு இதை விட கூட இதாக நடக்குமே, அப்போ எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லித்தானே நாங்கள் நினைப்பினோம். அப்படி நினைக்கக்கூடாது. பெண்கள் வந்து எப்படியும் தத்துணியோடு இருக்கணும். இந்த எதிர்காலத்தில் 25% கோட்டா வழங்கப்பட்டது. பெண்கள் வரணுமன்றதுக்கான தானே பிரதேச சபையில் வந்து எப்படியான கோட்டா வழங்கப்பட்டது.
பெண்கள் வெளியில் வர வேணும். அப்போ பெண்கள் வெளியில் வரைக்குள்ள அவங்க சுதந்திரமாக செய்கிறதுக்கும் செயற்படுறதுக்குமான அங்கீகாரம் அரசாலையோ அரசாங்கத்தாலேயோ வழங்கப்பட வேணும். அதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி நான் நேற்றைய தினம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் இவருக்கான முறைப்பாடை கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த முறைப்பாடும் வந்து நாளைக்கு 3 மணிக்கு என்ன மாதிரின்னு சொல்லி அவரையும் மிர சொல்லியிருக்காங்க. பிரதேச சவிசாளரையும் மிர சொல்லியிருக்கு, என்னையும் மிர சொல்லியிருக்குது. நான் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு வந்து இது வந்து என்னுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, கணக்கு பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து எனக்கு முறைப்பாடு சொல்லியிருக்காங்களா. அது வந்து யார் என்னன்னு சொல்லலாம் நான் சொல்ல விரும்பலை. அதில் வந்து நான் முன்னோக்கிய நகர்றேன். எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் வந்து தாந்தோட்டத்தனமாக செயற்படுற மாதிரி நாங்களும் தாந்தோட்டத்தனமாக செயற்பட முடியாதானே. எங்களுக்கான வரையறுக்கு தானே, எங்களுக்கான ஜனாதிபதி இருக்கிறதானே. அப்போ நாங்கள் கட்டங்கட்டமான படிமுறையில் போய் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் மூடாக என்ன எங்களுக்கான நீதி என்ன கிடைக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு தவிசாலை இப்படியுமான செயற்பாடு இன்னும் தொடர்வாக இருந்தால் மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கும் சொன்னால், இது பெண்கள்ன்றது சும்மா சாதாரணமான விடயம் இல்லை தானே. பெண்கள்ன்றது ஒரு தாய்மை என்றது வந்து உங்களுக்கு தெரியும். தாய்மை என்றாலே ஒரு புனிதமான ஒரு சொல். அதை வந்து மதிக்க தெரியாத தவிசாளருக்கான பதவியில் இருக்கிறதுக்கான தகுதியும் இல்லை அவருக்கு. ஒரு பெண்ணுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், அதுக்கு பிறகுதான் என்னவாக இருந்தாலும். கருவறை முதல் கல்லறை வரையும் என்ற மாதிரி ஒரு சிறு வயதிலிருந்து பழகிற பழக்கம் தான் நாங்கள் போகும் வரையும் வந்து நீடிக்க போகுது. அதால் வந்து இவரை இப்பயே நாங்கள் நிப்பாட்ட இல்லாட்டி அவர் இன்னும் வந்து சர்வாதி போகிற போக்க காட்ட வழிக்கிறார். அதால் இப்படியான செயற்பாடு நடக்கிறத தவிர்க்கிறோம்னு சொன்னால் ஆளுநருக்கும் இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ ஆளுநரும் இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும், சட்ட நடவடிக்கையோ இல்லாட்டி அது ஒழுக்காடு நடவடிக்கையோ எடுக்கணும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஊடாக நீதிமன்றத்தாலேயும் எங்களுக்கு ஒரு நீதியை தர வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதுல என்னோட மீடியா கூப்பிட்டு காய்ச்சி ஒரு வீடியோ யாருக்கு அறிவிக்கணும் சொல்ற யாருக்கு அறிவிக்கணும் பிரதேச சபைக்கு எழுதி அந்த குணங்களை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் பிரச்சனை. ஆமா நீ ஏன் தேவையில்லா கலைக்கிற? ஆமா நீ ஏன் தேவையில்லா நீங்க போட்டு தேவையில்லைண்டா கடையை வலித்தாங்க கையோட செஞ்சிருக்காங்க. வீசம் கேட்டு 2026 காசு ஒதுக்கி இருக்கிறோம். இல்ல அவங்க விளங்காட்டி நான் ஒன்றும் செய்யல. மக்கள் என்ன தெரிவிக்கணும், பிரதேச சபைக்கு தான் வந்திருக்கணும். அங்க ஆமா காய்க்க விடுங்க, காய்க்க விடுங்க. நான் காய்க்க இல்ல இல்ல ஒரு நீங்கள் எல்லாரும் நீங்கள் பிரதேச வந்து உங்க தனியா வரக்கூடாது, கூட வரணும் இல்ல. உங்களுக்கு தேவையில்லையோ எழுதித்தாங்க, நாங்க நிப்பாடி வந்து 10 மீட்டர் ஓடுறது. ஆமா நான் முழு ரோட்டு நான் போட்டு எங்க இல்ல இல்ல உங்களுக்கு தெரிந்தானே. நான் அப்ப 2015 இருக்கதான் அந்த ரோட்டு அவ்வளவும் செய்து விட்டாங்க. வெள்ளம் இருக்க அங்க வெள்ளத்தாச்சி விழுந்தெலும்பினாக்கு வந்து செய்து விட்டாங்க. மிச்ச ரோடு அங்கால போயில ஏன்னா அங்கால பின்னு போறதுக்கு என்ன இல்ல இல்ல சொல்றா கேளுங்க. அப்ப இல்ல இல்ல சொல்றா கேளுங்க. இது வந்து வெள்ளத்தால ஒரு வெள்ளம் ஒதுக்கினாரு. அப்ப அளந்து கொண்டு போய் 700 மீட்டர் செய்யலாம். அதால அங்கால 100 மீட்டர் கிட்ட அதுல செய்பட போகுது. அதுதான் செய்பட போகுது.
அதுக்கு செய்துதான் போட்டு 2 இன்ச் போட்டு ரோலர் வருதுன்னா சும்மா செய்யறாங்க. அதுக்கு 2 இன்ச் போட்டேன்னா ரோலர் வருது அடிச்சு புது ரோட்டு போடலான்னு செய்ய மாட்டேன். நீங்க செய்ய இதுக்கு மேல போடுறே இல்லையா நாங்களான டெக்னிக்கல் ஆஃபீஸர் நாங்க சொல்றோம் கேளுங்களேன். இந்த கரையல் உடைஞ்சது இல்லாம 2 இன்ச் போட்டு செய்வான். இதுக்கு மேல டயர் ஊத்தி போட்டோன்னா அந்த சிப்ஸ் போட்டுருக்கு தானே அதை போட்டுட்டு திருப்பி ரோலர் போடுறது, ரோலர் போட்டுட்டு திருப்பி டயர் ஊத்தி போட்டு டஸ்ட் போடுறது. இதுதான் வேலை. அண்ணா இந்த உங்களோட கைப்பட 10 வருஷம் அப்படி யாரும் அவர் நேர வரையில நான் தான் தேடி அவர் தந்தா நான் செய்ய வேண்டாம். இந்த ரோடு எதிராமாண்டு ஓட்டு தெரியுமா? எதிராமாண்டு ஓட்டது எதிராமாண்டு ஓட்டது அண்ணா 12ஆம் ஆண்டு நான் தான் நின்று போட்டுனேன். எல்ஜி டெவலஜி ப்ராஜெக்ட் நான் இந்த வெள்ளம் நின்றாக்கா வெள்ளம் நிற்க பிசன் சொல்லி அந்த தென்னை வரைக்கும் முக்கா கார்ல நின்று அதன்படிதான் இந்த ரீகோடிங் சொல்லி விட்டா பாதுகாக்காம இருக்க வேண்டாம் செய்யணும். இதுதானே